स्थापन मुहूर्तः मुहूर्तः अस्तु मुहूर्तकाले सूर्यादीनां नवानां ग्रहाणां शुभफला अवाप्तिरस्तु। ஹலோ மேக்னா, எங்க இருக்க? நான் கிளம்பிட்டேன். ஏன் என்னாச்சு? இந்த பில்டிங் தான் உன் சர்ப்ரைஸா? ஆமா. இதுக்கு தான் 36 மணி நேரம் என் கூட பேசாம இருந்தியா? பேசாம என்ன 36 மணி நேரம்? நாள் நீ என்னை பத்தி யோசிக்காத டைம், நீ என்ன அவாய்ட் பண்ண டைம். நான் எங்க உன்னை அவாய்ட் பண்ணேன்? நாள் மிஞ்சு போனா போன்ல எனக்காக 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பியா? அதுவும் சர்ப்ரைஸா? மிச்ச நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? இங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான விஷயங்களை பார்த்துட்டு இருந்தேன். ஓ, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் மேல திடீர்னு இன்ட்ரெஸ்ட்? ஃபர்ஸ்ட் டைம் அப்பா கேட்டாரு. எப்படி இல்லைன்னு சொல்றது? சரி, கன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை நாள் பிஸியா இருப்ப? என்ன ஒரு முடிகிற வரைக்கும் 6 months. அப்போ நான் எனக்கு டைம்? மேக்னா, நான் என்ன வாழ்க்கை போற பிசினஸா பண்ணிட்டு இருக்க போறேன்? தேவ், பிசினஸ் பத்தி நீ எனக்கு சொல்லி தராத. ஒரு தடவை ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். இதுக்கு தான் நான் இத்தனை நாள் பயந்தேன். அதனால தான் திரும்ப கேட்டேன். உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே நீ என் கூட இருப்ப, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்கிறதுனால தான். பேபி, அதெல்லாம் விடு. இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். என் கூட மட்டும் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண. நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துக்கிறியா? அப்படின்னா நீ என் கூட இருந்தா போதும்னு சொல்றேன். நீ 28 வருஷமா என்ன பண்ணியோ அதை என் கூட இன்னும் 50 வருஷத்துக்கு பண்ணணும்னு சொல்றேன். எப்படி இருந்தாலும் நீ இத்தனை நாள் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம சும்மா ஜாலியா தானே இருந்த. பேபி, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட். அதான் உன்னை சூஸ் பண்ண. சூஸ் பண்ணியா? நான் என்ன ப்ராடக்ட்டா? நீ என்ன உன்னை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க? செல்ஃபிஷா தெரியல? ஓ, இதுக்கு பேர் தான் சுயநலமா? அப்போ ஒரு பொண்ணு பார்க்க அழகா இருக்கா, இவ கூட இருந்தா அட்வென்ச்சரா இருக்கும், கட்னா வீட்டை நல்லா பாத்துப்பா, சமைச்சு போடுவா, புள்ள பெத்து கொடுப்பான்னு பசங்க ஒரு பொண்ணு கிட்ட எதிர்பார்க்கறீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? நான் செல்ஃபிஷ் தான். என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க ஒரு விஷயத்தை சூஸ் பண்ண. சுயநலமா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. மேக்னா, எல்லா பசங்களும் நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ வேணா சுயநலமாவே இரு. ஆனா லவ்ங்கிறது உன்னை சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, என்னையும் சார்ந்தது. நீ கூட இருந்தா போதும், உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொன்ன. இப்போ வேற மாதிரி பேசுற. இப்ப என்ன, எனக்கு தெரிஞ்ச அட்வென்ச்சர்ங்கிற பேர்ல அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ற. சோ அதே விஷயத்தை எவ்வளவு பேர் பண்றாங்க. நீ உன்னை பத்தி பெருசா நினைக்கிற அளவுக்குலாம் நீ ஒன்னும் பண்ணல. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றியா? நீ சொல்றத மட்டும் கேட்டு உன் கண்ட்ரோல் இருந்தா மட்டும் போதும்னு சொல்றியா? அப்ப நீ இத்தனை நாளா என் மேல வச்சிருந்தது லவ்வே இல்ல. ஆமா, லவ் இல்ல. உன்னை நம்பினல. இனிமே பேசி எந்த யூஸ் இல்ல. குட் பை. மேக்னா, எதுக்கு இப்படி சண்டை போடுற? ஹலோ மேக்னா.